Hi everyone, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு இந்த டாபிக் வந்துட்டு. அட் சேம் டைம் எனக்கு இது ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுச்சு. ஸோ ஹோப் ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்து ஒர்க் பண்ணுச்சா, உங்களுக்கு உங்களுக்கு யூஸ் ஆனுச்சா, உங்களுக்கு எப்படி ரிவ்யூங்கிறத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. பட் மோஸ்ட்லி வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நான் வந்துட்டு நிறைய வீடியோஸ் பார்த்ததுல வந்துட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணது இல்லை. பட் நான் இது வந்துட்டு வீடியோஸ் பார்க்குறதுக்கு முன்னாடியே யூடியூப் வரதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கிறேன். என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு உங்களோட லிப் கிளாஸை நீங்கள் ப்ளஷ்ஷாக வந்து போடுவீங்களா? நான் வந்துட்டு லிப் கிளாஸ் வந்து ப்ளஷ்ஷாக வந்து போட்டு காட்ட போகிறேன். அண்ட் ஈவன் எப்படி நல்லா அது ஒர்க் ஆகுது, என்ன மாதிரி எஃபெக்ட் கொடுக்குறோங்கிறத இந்த வீடியோ வந்து காட்ட போகிறேன். ஸோ இந்த ப்ளஷ்ஷாக இந்த லிப் கிளாஸ் வந்து நான் ப்ளஷ்ஷாக போட்டது எனக்கு வந்து என்ன மாதிரி பண்ணுச்சு அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டிவி ஃபினிஷ் வந்து கொடுத்துச்சு. அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ளாஸி நல்ல ஒரு ஷைனி ஃபினிஷ் வந்து கொடுத்துச்சு. அட் த சேம் டைம் ஸ்கின் நல்லா ஹைட்ரேட்டாக மாய்ஸ்சரைஸ் தான் வந்து வச்சிருந்துச்சு. நல்ல ஒரு டிண்ட்டும் வந்து கொடுத்துச்சு. உள்ளேருந்து ஒரு சப்டிலான க்ளோ அண்ட் டிண்ட் வந்து கொடுத்துச்சு. மேக் ஷூர் நான் ஒரு டிப் மட்டும் சொல்கிறேன். நீங்கள் ஆக்டிவான ஸ்கின்னாக இருக்கிறீங்க, உங்களுக்கு ஓப்பன் போர் ஸ்கின்னாக இருக்குது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, ஷிம்மர் உள்ள லிப் கிளாஸ் வந்து யூஸ் பண்ணாதீங்க, அவாய்ட் பண்ணிக்கிறீங்க. அதர் ஸ்கின் டைப்ஸ் உள்ளவங்க இருந்தாலும் சரி, ஷிம்மர் கலந்த லிப் கிளாஸ் யூஸ் பண்ண வேணாம். பிளைன் லிப் கிளாஸ், ஜஸ்ட் கிளாஸ் மட்டும் கொடுக்குற மாதிரி ஒரு லிப் கிளாஸ், அதை மட்டும் வச்சு நீங்கள் வந்து லிப்ஸ்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம். லிப்ஸுக்கு லிப் கிளாஸ் வந்து போட்டுக்கலாம். சீக்ஸில் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஈவன் நம்ம ஒரு ஐ டிண்ட் மாதிரி கூட நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஷிம்மர் உள்ளது தயவு செய்து அப்ளை பண்ணாதீங்க. அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஷிம்மர் உள்ளது அப்ளை பண்ணிங்கன்னா, சப்போஸ் உங்களுக்கு பிம்பிள்ஸ் இருக்குது, ஆக்னி இருக்குது, போர்ஸ் இருக்குதுன்னா அதை வந்து உங்களுக்கு எடுத்து காட்டும். பட் நார்மலாக உள்ள லிப் கிளாஸ் வந்து பிளைன் லிப் கிளாஸ் ஜஸ்ட் அப்ளை பண்ணும்போது அது கிளாஸ் ஃபினிஷ், ஷைன் ஃபினிஷ் மட்டும் இருக்கும். ஷிம்மர் இல்லாமல் இருக்கும், வித்தவுட் ஷிம்மர் இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எப்படி சொல்கிறதுன்னா, இப்போ எனி லிப் கிளாஸ் நல்ல பிராண்டட் ஒன்றா, குட் குவாலிட்டி ஒன்றா எடுத்துக்கோங்க. நிறைய பிராண்ட்ஸ் உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. கீகோ மிலானோ, லாக்மி, அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேப்ளின், இதிலெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. ஈவன் உங்களுக்கு அஃபோர்டபுளாக வேணும்னா யூ கேன் ட்ரை இட் ஃப்ரம் இன்சைட், மார்ச், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்கிளாரில் உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. பேக், நோட்டுங்கிற பிராண்ட்லாம் உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். ஸோ லிப் கிளாஸோட டெக்ஸ்சர் இந்த இதுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு இப்படி மாதிரி இருக்கணும். ஸோ பாருங்கள், நல்ல ஒரு கிளாஸியாக இருக்கணும், சிம்மர் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கிளாஸ் ஷைன் இருக்கணும், பட் சிம்மர் வந்து இருக்கக்கூடாது. ஸோ இதை வந்து நான் வந்து எப்படி வந்து ப்ளஷ்ஷாக வந்துட்டு நான் அப்ளை பண்ணுறேன், எனக்கு எப்படி வந்துட்டு ஒர்க் பண்ணிச்சிங்க தான் வீடியோ வந்து காட்டப்போகிறேன். லைவாக நான் உங்களுக்கு பண்ணியும் காட்டப்போகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ லிட்டில் பிட் ஆஃப் நான் வந்து இந்த ஒரு லிப் கிளாஸை நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ தேவைப்படுற அளவு நான் வந்து எடுத்துகிட்டு என்னோடய சீக்ஸில் நான் வந்து நம்ம டாட்டாக ரேண்டமாக வச்சு நான் வந்துட்டு அப்ளை பண்ணுறேன். ஸோ பிக்மெண்டேஷன், கலர் பே ஆஃப்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் உங்கள் ஸ்கின் ஷேடுக்கு தகுந்த மாதிரி உள்ள லிப் கிளாஸ் ஷேட் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளஷ்ஷாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டிவி ப்ளஷ்ஷாக, டின்டி ப்ளஷ்ஷாக, நல்ல ஒரு சீக் டின்ட்டாக கூட இது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். நீங்கள் இதை போட்டு மேலே லூஸ் பவுடர் வச்சு செட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறீங்க அப்படின்னா, வெரி ஆயிலி ஸ்கின்னாக இருக்குன்னா ஒரு பவுடர் வச்சுக்குள்ளே செட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் வந்துட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு, கலர் வந்து அந்தளவுக்கு தெரியலை. பட் நல்ல ஒரு டிவி, ஒரு சப்டிலான கலர், நல்ல ஒரு சீக்கை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டுது. உங்களுக்கு வந்துட்டு பாருங்கள், அந்த ஷைன் இருக்கும், நல்ல ஒரு கலர் அண்ட் ப்ளம்பினஸ் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ அப்படி தான் வந்துட்டு இருக்கும். நீங்கள் ஆயிலி ஸ்கின், வெரி ஆயிலி ஸ்கின்னாக இருக்குங்க, நான் சொன்ன மாதிரி இதை பேஸ் மேக்கப்போட போட்டு ஒரு லூஸ் போட்டு செட் பண்ணிக்கிறங்க. நீங்கள் வந்து நல்ல இல்லை ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறீங்க, ஒரு டிவி ஃபினிஷ் வேணால் நீங்கள் பவுடர்லாம் போட்டு அதுக்கு மேலே கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ட்ரை ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின்லாம் தாராளமாக வந்து நீங்கள் இது வந்து ட்ரை பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் இன்னொரு சீக்ஸில் டேரெக்டாக அப்ளிகேட்டர் வச்சு அப்ளை பண்ணி காட்டுறேன். பாருங்கள், அந்த மாதிரி லிப் கிளாஸ், எனி லிப் கிளாஸ் நீங்கள் எடுத்துக்கிறங்க. ஸோ அந்த மாதிரி நான் சீக்ஸில் வந்து இது பண்ணுறேன். சீக்ஸில் இந்த இடம் இந்த கீழே போயிடக்கூடாது, கரெக்டாக இந்த சீக் ஏரியாவிலேருந்து டெம்பிள் வரைக்கும் நீங்கள் வந்து போய்க்கிறணும். ஸோ டெம்பிள் வரை நீங்கள் வந்து போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபிங்கர்ஸ் பிளெண்டர் யூஸ் பண்ணாலும் பண்ணலாம், ப்ரஷ் யூஸ் பண்ணாலும் பண்ணலாம். பட் ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணும்போது எக்ஸாக்ட் கலர் உங்களுக்கு வந்து தெரியும். பிகாஸ் லிப் கிளாஸில் வந்து கலர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பாருங்கள், இப்படி தான் அப்ளை பண்ணுறேன். ஸோ மேக் ஷூர் ஃபிங்கர் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி கலராக இருக்கும். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அப்ளை பண்ணிக்கிட்டேன், பிகாஸ் உங்களுக்கு கேமராவில் விசிபிளாக தெரியணுங்கிறதுக்காக. போக போக நம்ம எக்ஸ்ட்ரா அப்ளை பண்ணிட்டாலுமே போக போக அது நேச்சுரலாக சீம்லெஸ்ஸாக பிளெண்ட் ஆகிடும். நம்ம ஃபிங்கரோட வார்மத்தில் நம்ம கரெக்ட் ஷேட் யூஸ் பண்ணோம்னா நல்லாவே பிளெண்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ உங்களுக்கு தெரியும் பாருங்கள், ரெண்டு இதுலேயுமே தெரியும் பாருங்கள், எப்படி ஒரு ஃப்ளஷ் ஆஃப் கலர், ஒரு இது டிவினஸ் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற லிப் கிளாஸ் வந்து பிராண்டட் யூஸ் பண்ணுங்கள். லோக்கல் லிப் கிளாஸஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும், உங்களுக்கு நான் ஸ்டிக்கியாக இருக்காது. ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு சீக்கிரத்துலேயே ஸ்கின் வந்து ஆயில் ஷைன் வர்றதுக்கு உங்களுக்கு அது வழிவகுக்கும். ஸோ அதனால் நல்ல ஒரு பிராண்டட் ஒன்றா யூஸ் பண்ணிக்கிறோங்க. பிராண்டட் ஒன் லிப் கிளாஸாக யூஸ் பண்ணுங்கள். நான் ஸ்டிக்கியாக உங்களுக்கு வந்து இருக்கணும். அட் சேம் டைம் ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டான லிப் கிளாஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறோங்க. உங்கள் ஸ்கின் ஷேடுக்கு தகுந்த மாதிரி கலர் யூஸ் பண்ணிக்கிறோங்க. இல்லாட்டா நீங்கள் யூஸ் பண்ணுற லிப் கிளாஸ் வந்து உங்கள் லிப்ஸ்க்கு எப்படி மேட்ச் ஆகுதோ அது மாதிரி நீங்கள் லிப்ஸுக்கு எப்படி மேட்சிங்காக விடுவீங்களா, ஸோ அதே கூட நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஒரு சீக் டின் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டிவி ப்ளஷ், ஒரு டின்டி க்ளாஸி ப்ளஷ் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்படி தான் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த சீக்ஸ்க்கும் இந்த சீக்ஸ்க்கும். ஸோ இப்படி இருந்து அப்வர்ட் மோஷனில் போங்க. அந்த ஷைனும் உங்களுக்கு வந்து தெரியும், சப்டிலான கலரும் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ நீங்கள் இதே ஷிம்மர் இது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த போர்ஸ் இதெல்லாம் வந்து நல்லா உங்களுக்கு வந்து எடுத்து காட்டும். ஸோ இப்படிமா நல்லா ஒரு மேட் இது யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து தெரியாது. நீங்கள் ரொம்ப எக்ஸஸாக நீங்கள் வந்து கரெக்டான இதை அப்ளை பண்ணிக்கிறீங்க. ஓவராக போக தேவையில்லை. கரெக்டான அளவு அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுருங்க. சப்போஸ் உங்களுக்கு அப்படி எக்ஸஸாக இருக்குதுன்னா கூட லைட்டாக டிஷ்யூ பேப்பர் வச்சு இப்படி மேலோட்டமாக நீங்கள் டேப் பண்ணி எடுத்துருங்க. ஸோ டேப் பண்ணி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த ஷைன் க்ளாஸ் உங்களுக்கு டிவினஸ் இருக்கும், சப்டில் கலர் இருக்கும். ஓவராக அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, நார்மலாக அப்ளை பண்ணிட்டா டிஷ்யூ வச்சு டேப் பண்ண தேவையில்லை. நீங்கள் அப்படியே வந்து விட்டுடலாம். ஸோ நல்ல ஒரு ஹெல்த்தி ஃப்ளஷ் ஆஃப் கலர் கிடைக்கும், அந்த ஜீவினஸ் கிடைக்கும், சீக்ஸை நல்லா எடுத்துக்காட்டும், சீக் போன்ஸை நல்லா எடுத்துக்காட்டும். இதெல்லாம் நேச்சுரல் ஃப்ளஷ் ஆஃப் கலர் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஹோப் ஐ திங்க் இந்த வீடியோ அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதை பற்றி டவுட் இருந்தால் கமெண்ட் என்கிட்ட கேளுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் சேரும். நீங்கள் தேவைப்பட நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இது யாராவது ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா, உங்களுக்கு ஒர்க் ஆகிச்சாங்க கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நான் இதை ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு ரொம்ப நல்லா ஒர்க் ஆச்சு. ஸ்டேயிங் போகிறோம் பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா 3 to 5 ஹவர்ஸ் வரைக்கும் வந்து டிபெண்ட் அப்பான் கிளைமேட்டிக் கண்டிஷன் பொறுத்து. இப்போ விண்டருங்கனால இது நல்லாவே மோர் தென் 5 ஹவர்ஸ்க்கு மேலே எனக்கு வந்துட்டு வருது. பவுடர் செட் பண்ணாமலே எனக்கு வந்துட்டு வருது. இப்போ நான் பவுடர் செட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏன்னா விண்டரில் எனக்கு வந்துட்டு காம்பினேஷன் ட்ரை ஸ்கின் எனக்கு வந்துட்டு போயிடும். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு நல்லா மோர் தென் 5 ஹவர்ஸ் 6 ஹவர்ஸ்க்கு மேலே வருது. பவுடர் செட் பண்ண அப்படின்னா, நான் பவுடர் செட் பண்ணேன் அப்படின்னா லைட்டாக நான் மேலே செட் பண்ணேன் அப்படின்னா இன்னுமே ஒரு இதாக இருக்கும். ஈவன் நான் இன்னொரு டிப் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். நீங்கள் நல்ல ஒரு மேட் டிரான்ஸ்லூசன் பவுடர்ஸ் கூட செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நல்ல ஒரு டிரான்ஸ்லூசன் பவுடரில் உங்களுக்கு லைட்டாக சிம்மர் இருக்கும்ல, அந்த மாதிரி உள்ளது கூட நீங்கள் வச்சு வந்து செட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் பவுடர் செட் பண்ணிக்கிட்டு நீங்கள் அதுக்கு மேலே கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம், அப்படியும் போட்டுக்கலாம். அது வந்துட்டு உங்கள் விருப்பம், டிபெண்ட் அப்பான் அது நீங்கள் எந்த மாதிரி வேணுங்கிறத பொறுத்து. பவுடர் போடுறதுக்கு மேலே செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உள்ளே இருந்து அந்த கலர் வந்து தெரியும். பவுடர் போட்டுட்டு நீங்கள் மேலே அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பிளெண்டும் ஆயிரும், பட் கலரும் நல்லா உங்களுக்கு விசிபிளாக உங்களுக்கு தெரியும். அது உங்கள் இது நேச்சுரலாக வேணுமா இல்லை கலர் பாப்பப்பாக தெரியணுங்கிறது பார்த்துக்கோங்க. பட் இதே நல்ல ஒரு செப்டிலான க்ளோ உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்துட்டு இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு குயிக் மேக்கப் லுக் வேணும், ஈஸி மேக்கப் லுக் வேண்டாம், டக்கு டக்குன்னு நீங்கள் லிப்ஸுக்கும் இந்த லிப்க்ளாஸ் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அஸ் வெல் அஸ் நீங்கள் வந்துட்டு சீக்ஸ்க்கும் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து போய்க்கலாம். நான் அந்த மாதிரி பிங்க் ஷேட் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ அது வந்து நீங்கள் வந்து போய்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதை பற்றி டவுட் இருந்தால் கண்டிப்பாக இந்த கமெண்ட்டில் கேளுங்க. நீங்கள் எதாவது ட்ரை பண்ணிங்களாங்கிறது கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். தேங்க்யூ, டேக் கேர், ஸ்டே சேஃப் அண்ட் பாய்.